you know something? I have a lot of respect and love and affection towards. I have respect because he's been loved by everybody. Why I have love and affection towards him is younger to me, I know that. As the whole interest of Tamil Nadu, Rajinikanth is a common man. Everybody sees him as he is their own brother. Some elders think he is their own son. In such circumstances, he should not limit himself in a small circle by joining politics. I have regards, I have respect, and I am going to ask for an appointment with him to go and see him. Sir, what if he wants to join Congress? Eh? What if he wants to join Congress? I'll definitely discourage him. நீங்கள் நான் அதை எதிர்க்கவில்லை. கமலஹாசன் செய்வது நல்ல தொண்டு, நல்ல தொண்டு. நான் அதை தவறாக சொல்லவில்லை. பின்னணியில இருக்கின்ற அரசியல் திட்டங்களுக்கெல்லாம் விடக்கூடிய அளவுக்கு கமலஹாசன் அறிவில்லாதவர் அல்ல. He is an intellectual. Even though he is an actor, he is a man with full of brains and he is well informed man. So just because he is doing something which is good for the country, that doesn't mean he will join one particular party. He will also not join any political party, and I also advise him, not advise him, I also tell him not to. And he is clever, he is very intellectual, he is a very big, well-informed man, so he will not take such a hasty steps. கரெக்ட். இதெல்லாம் நானே சொல்லலான்னு பார்த்தேன். எல்லாத்தையும் நானே சொல்லிட்டு ஒரே நாள் சொல்லிட்டா நீங்க நாளைக்கெல்லாம் வரமாட்டீங்க. இன்றைய அரசியல் சூழ்நிலையில் மிகவும் முக்கியமான பிரச்சனையாக இருப்பது இலங்கை தமிழர் பிரச்சனை. அதிலும் குறிப்பாக இன்றைக்கு 5 இந்திய மீனவர்களுக்கு இலங்கை அரசு நீதிபதி என்று சொன்னாலும் கூட, நீதிபதியின் தீர்ப்பு என்று சொன்னாலும் கூட, அந்த நாட்டில் உண்மையான ஜனநாயகம் கிடையாது. ஆகவே தூக்கு தண்டனை என்ற தீர்ப்பு தந்திருப்பது நீதிபதி என்று நான் எண்ணவில்லை. அது ராஜபக்சே தான் அந்த தூக்கு தண்டனையை தந்திருக்கின்றார். நான் மோடி அரசுக்கு வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்வதெல்லாம் அந்த 5 பேரை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்பதோடு மட்டுமல்ல, மோடி அவர்களை கேட்கின்றேன், இந்திய நாட்டின் பிரதம மந்திரி என்ற முறையில் உங்களை நான் கேட்கின்றேன், நீங்கள் ராஜபக்சேவை பதவியில் இருந்து தூக்கி எறிவதற்கு என்னென்ன முயற்சிகளை நீங்கள் எப்படி செய்வீர்களோ, எதை வைத்து செய்வீர்களோ எனக்கு தெரியாது. ஆனால் செய்ய முடியும் என்று எனக்கு தெரியும். நீங்கள் அதை செய்ய வேண்டும். ராஜபக்சேயை தூக்கி எறிந்துவிட்டு தமிழ் மக்களை காப்பாற்றுகின்றவர் மீண்டும் இலங்கையிலே அதிபராக வருவதற்கு இந்திய அரசாங்கம் வேலைகளை செய்ய வேண்டும். எப்படி என்று எனக்கு கேட்டால் தெரியாது. அது பிரதம மந்திரிக்கே தெரிந்த ரகசியம். வேண்டுமென்றால் அமெரிக்காவிடமிருந்து எப்படி அந்த செயல்படுவது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்பதை மட்டும் நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். மற்றபடி இன்றைக்கு நாட்டு நடப்புகளில் விலைவாசிகள் உயர்ந்து கொண்டே இருக்கின்றன. அது பால் கட்டணமாக இருந்தாலும் சரி, ரயில்வே கட்டணமாக இருந்தாலும் சரி, மத்திய அரசும் மாநில அரசும் மாறி மாறி மக்களுக்கு தொல்லை கொடுக்கின்ற வகையில் விலைவாசியை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இதை எதிர்த்து விரைவில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அறிவிப்போடு மற்றும் நிற்காது, கண்டிப்பாக மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை போராட்டத்தை நடத்தும் என்பதை மட்டும் இந்த தருணத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ராஜபக்சேக்கும் விடுதலை புலிகளுக்கும் ப்ராப்ளம் சொல்லும் போது எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் பயங்கரவாதிகளுக்கு என்றும் துணை போக மாட்டோம். இன்னைக்கும் எல்டிடி ஒரு பயங்கரவாத இயக்கம், அதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கின்றோம். அதில் எந்த விதமான மாறுபாடும் கிடையாது. அதே நேரத்தில் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தூக்கு தண்டனை தரப்பட்ட 3 பேருக்கும் தூக்கு தண்டனை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்வதிலும் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். ஆனால் அதே நேரத்தில் ராஜபக்சே அவர்கள் அப்பாவி இலங்கை தமிழர்களுக்கு தொடர்ந்து இன்னல்களை தந்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு இலங்கையை பொறுத்தவரையில் உருப்படியான காரியத்தை செய்தது காங்கிரஸ் கட்சி ஒன்றுதான்.
யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு வரை இன்றைக்கு ரயில் ஓடிக்கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அதை போட்டது மன்மோகன் சிங்கும் சோனியா காந்தியும் தான். அங்கே கிட்டத்தட்ட 2 லட்சம் வீடுகளுக்கு மேல் தமிழர்களுக்கு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது மன்மோகன் சிங் தலைமையில் இருந்த அரசாங்கம் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகவே விடுதலை புலிகள் மீது நாங்கள் அதை ஒழிக்கப்பட வேண்டிய இயக்கம் என்பதை நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். ஆனால் அதே நேரத்தில் அப்பாவி தமிழ் மக்கள் இலங்கையிலே இருக்கின்றவர்கள் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றோம். அதற்கு இடையூறாக ராஜபக்சே இருக்கின்றார், தூக்கி எறியப்பட வேண்டியவர் என்பதையும் நாங்கள் திண்ணமாக இருக்கின்றோம். இலங்கை என்ன சொன்னாலும் ஒரு தேர்தல் முறையில வெற்றி பெற்று ஒருத்தர் அந்த நீங்கள் சொல்வது எனக்கு புரிகின்றது. தேர்தல் மூலம் வெற்றி பெற்றவர் தான் ராஜபக்சே. ஆகவே அவரை தூக்கி எறிய வேண்டும் என்று நீங்கள் சொல்கின்றீர்களே, உங்களுக்கு அறிவிருக்கிறதா என்று கேட்கின்றார். உண்மைதான். ஆனால் உலக நடப்புகள் என்னவென்று உங்களுக்கு தெரியும். விரும்பாத சில அரசுகளை கவிழ்ப்பது வல்லரசுகளுடைய திறமை மட்டுமல்ல, கடமை. இந்தியாவும் ஒரு வல்லரசு. செய்ய வேண்டியதை செய்யுங்கள் என்று தான் சொல்கின்றேன். வேற ஒன்று இல்லை. இளைஞர் உங்க எல்லாருமே வந்து நாடாளுமன்ற சட்டமன்ற உள்ளாட்சி அமைப்புகள பதவிகள் காத்திருக்கு, அது நான் உறுதி தரேன்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி நீங்கள் இந்த பதவிகளை எல்லாம் பெறுவதற்கு முதலில் தேர்தலிலே நிற்க வேண்டும். தேர்தலிலே நிற்பதற்கு தலைமையிலே இருக்கின்றவர் வழிகாட்ட வேண்டும். சென்ற காலங்களில் தேர்தலையே புறக்கணித்தவர் உங்களுக்கு பதவிகளை தருகின்றேன் என்று சொன்னால் வெகு முடியாது. பல்வேறு மாவட்டங்களிலும் காங்கிரசுக்கு ஆதரவு பக்கம் தெரிவிக்கிறாங்க. அதே போன்று வாசன் பக்கமும் ஆதரவு தெரிவிப்பதாக செய்திகள் சொல்லப்படுகிறது. இதில் எது உண்மை? எங்கள் பக்கம் அதிகமாக இருக்காங்களா? யாரு எந்த பக்கம் அதிகமாக இருக்கின்றார்கள் என்பது மட்டுமல்ல, யாருக்கு முழுமையான ஆதரவு இருக்கின்றது, யாருக்கு ஆதரவே இல்லை என்பது பத்திரிகைக்காரர்களாகிய உங்களுக்கு மிக நன்றாக தெரியும். நீங்கள், நான் உங்களை குறை சொல்ல மாட்டேன், பத்திரிகைகளுடைய கொள்கையின் காரணமாக கொஞ்சம் முக்கியத்துவம் அவர்களுக்கு தருகின்றீர்கள். ஏனென்றால் நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. இது யாருக்கு அதிகம் என்பதை நீங்களே இன்னும் ஒரு வார காலத்திற்குள் உண்மை சொல்வதற்கு நீங்கள் வருவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு. சொத்துக்கள், அதாவது காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமான கட்டிடங்கள் எல்லாம் தற்போது வாசனுடைய ஆதரவாளர்கள் கிடையாது. அந்த விஷயத்தில் வாசனை நான் பாராட்ட வேண்டும். அவர் தெளிவாக சொல்லி இருக்கின்றார். காங்கிரஸ் பெயரில் இருக்கின்ற சொத்துக்கள் நாங்கள் யாரும் அதற்கு இடைஞ்சலாக இருக்க மாட்டோம் என்று பெருந்தன்மையாக சொல்லி இருக்கின்றார். 1-2 பேருடைய தனிப்பட்ட பெயரில் இருக்கின்ற சொத்துக்களை அவர்கள் அவர்களோடு இருக்கின்ற காரணத்தால் அவர் வைத்திருக்கின்றார்கள். அதை மீறி யாராவது காங்கிரஸ் உடைய சொத்துக்கள், ஏனென்றால் இந்த காங்கிரஸ் உடைய சொத்துக்கள் என்பது காமராஜருடைய வியர்வையில் வாங்கப்பட்டவை, காமராஜருடைய உழைப்பில் வாங்கப்பட்டவை. அதில் ஏதாவது அவர்கள் தகராறு செய்ய மாட்டார்கள் என்று நம்பிக்கையோடு, ஏனென்றால் என்னதான் வயதில் சிறியவராக இருந்தாலும் வாசனை பொறுத்தவரையில் வன்முறையில் நம்பிக்கை இல்லாதவர். ஆகவே அதெல்லாம் செய்ய மாட்டார் என்று நம்புகின்றேன். அது மீறி ஏதாவது 1-2 சம்பவங்கள் நடக்குமேயானால் அந்த இடத்திற்கு தமிழகத்தின் எந்த மூலையாக இருந்தாலும் நானே நேரில் சென்று காங்கிரஸ் சொத்துக்களை மீட்பேன். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அறக்கட்டளையிலிருந்து ஜி.கே. வாசன் நீக்கப்பட்டார். நீங்கள் இது தவறான செய்தி. ஜி.கே. வாசன் அறக்கட்டளையில் எப்போது இருந்தார் என்றால் அவர் தலைவராக இருந்த போது இருந்தார். என்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் பதவியிலிருந்து அவர் நீக்கப்பட்டாரோ அன்றே அவர் அறக்கட்டளையில் இல்லை. அறக்கட்டளையில் நிரந்தரமாக இருப்பவர்கள் யசோதா, ஜெயந்தி நடராஜன், நம்மளுடைய நாச்சியப்பன், சுதர்ஷன் நாச்சியப்பன். அதற்கு பிறகு யார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக வருகின்றார்களோ அவர்கள் அந்த அறக்கட்டளையில் தலைவராக இருப்பார்கள். ஆகவே வாசலுக்கும் அறக்கட்டளைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. நீங்கள் கேட்கலாம், பிறகு ஏன் மூப்பனாருடைய நினைவிடம் அங்கே இருக்கிறது என்று. மூப்பனார் அவர்களை நாங்கள் எல்லோரும் மதிக்கின்றோம். ஆகவே மூப்பனார் நினைவிடம் அங்கே இருப்பதற்கு எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்பதோடு மட்டுமல்ல, அதை பராமரித்துக் கொண்டிருப்பதும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த வடசென்னை மாவட்ட தலைவர் மனோ அவர்கள் தான். கண்டிப்பாக நாங்களும் முக்கிய முடிவுகள் எல்லாம் எடுத்து நல்ல காரியங்கள் நடைபெறும் போது நாங்களும் அங்கே சென்று நம்மை விட்டு சென்றாலும் மூப்பனாருடைய வாழ்த்துக்களை பெறுவதற்கு நாங்கள் தயாரிக்கிறோம்.
இருக்கின்ற திட்டங்களை எல்லாம் ஒரே நாளில் நான் உங்களுக்கு சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் ஒரே நாளில் காங்கிரஸை தூக்கி நிறுத்துவது என்பது நீங்க என்னங்க ஸ்பிளிட் சொல்றீங்க? only few individuals have left the party. அது வந்து ஒரு காங்கிரஸ் கட்சியில் பிளவே கிடையாது, ஒரு தனிப்பட்ட நபர்கள். நீங்கள் 3 நாள்ல நிருபர்கள் எல்லாம் இங்கேயும் வந்துட்டு இருக்கீங்க, அங்கேயும் போயிட்டு இருக்கீங்க. எங்க கூட்டம் அதிகம் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். எந்த கூட்டம் கல்யாண வீட்டுல இருக்கிற அப்படி கலகலன்னு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். வேற இடத்துல இருக்கிற கூட்டம் எப்படி, நான் மன்னிக்கணும் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, இந்த 4 பேர் சேர்ந்து கடைசியில் அவர் கூட்டிட்டு போறாங்க ஒரு இடத்துக்கு, அது வேற விஷயம். அது போன்ற பணநிலையில எங்க இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும். I leave it for your judgment. I'm not going to repeatedly say that everybody is staying with Congress. You know by yourself, but for certain reasons, press is boosting up Vasan. I'm okay with that. But somehow, at least one day, you will tell the truth. And I really trust on that. தமிழகத்துல பால் கட்டண உயர்வு ஏற்றப்பட்டு அயோக்கியத்தனம். நீங்க வந்து பால் வந்து ஜனங்களுக்கு விஷமாக மாறிக்கொண்டிருக்கின்றன. கலப்படம் பயங்கரமா பண்ணி அந்த பாலை குடிச்சாலே மக்கள் செத்துருவாங்கன்ற ஒரு பயம் இருக்கிற நேரத்துல அந்த பால் விலையை அரசாங்கம் உயர்த்தியது கொடுமையிலும் கொடுமை. மின் கட்டணத்தை உயர்த்துவதற்காக சில பேர் அவங்க யார கேட்கிறாங்கன்னா சாதாரண பொதுமக்களை கேட்கல, சும்மா சில பேரை நாங்களும் கருத்து கேட்டோம் தமிழ்நாடு முழுவதும் ஒரு வேஷம் போட்டிருக்காங்க. அப்படி ஒரு வேளை தப்பி தவறி மின் கட்டணத்தை உயர்த்தினால் அதை கருவையாக தெருக்களிலே இறங்கி காங்கிரஸ் கட்சி போறாங்க. 4 அடி உங்களுக்கு தெரியும், பேர் கேட்டீங்க 4+1 இப்போ 5. 4 அடி என்பது கோவை தங்கம், விடியல் சேகர், ஞானசேகரன். அந்த 4+1 சொல்றதா பீட்டர் அல்போன்ஸ். பீட்டர் அல்போன்ஸ் ஒரு அருமையான கருத்தை சொல்லி இருக்கின்றார். முதியவர்கள் எல்லாம் விலகிவிட்டு இளைஞர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று நல்ல கருத்து. ஆனால் அதை எப்படி செய்வது என்று முன்மாதிரியாக பீட்டர் அல்போன்ஸ் தான் செய்து காட்ட வேண்டும். தேசிய கட்சி என்பது மேஸ்திரியிடம் வேலை பார்ப்பது, மாநில கட்சி என்பது வந்து ஒரு முதலாளிட்ட வேலை பார்க்குற மாதிரி. நீங்க பார்க்குற வேலையெல்லாம் உங்களுக்கு நல்லது, நீங்க சரியா செயல்பட்டீங்கன்னா. அவரு இருக்கிற காங்கிரஸ்காரெல்லாம் மேஸ்திரிகிட்ட வேலை செய்யறாங்கன்னு சொல்றாரு, முதலாளிகிட்ட வேலை செய்ய வாங்கன்றாரு. சித்தால எப்பவுமே மேஸ்திரி கிட்ட தான் க்ளோஸா இருப்பாங்க. முதலாளிக்கு சித்தால் வேணும்னா நான் அனுப்புறேன். 40 நாட்களாக முதலமைச்சர் பன்னீர்செல்வத்துடைய பணி எப்படி இருக்கு? பாவம் பன்னீர்செல்வம், நான் உண்மையாகவே எனக்கு அவரை பிடிக்கும். அவருடைய பணிவு, அவருடைய அடக்கம், மென்மையாக பேசுகின்ற தன்மை, அதெல்லாம் பன்னீர்செல்வத்துக்கு ஓகே. ஆனால் முதல்வர் பன்னீர்செல்வமாக மாறிவிட்ட பிறகு கொஞ்சம் செயல்பாடுகளும் இருக்க வேண்டும். செயல்பாடுகள் 2016 திராவிட கட்சிகளோடு கூட்டணி, அதிமுகவோட, திமுகவோட, அல்லது ராமதாசோட, வைகோவோட, அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிகள் உடனா, அல்லது திருமாவளவன் உடனா, அல்லது கிருஷ்ணசாமி உடனா, அல்லது தனித்தே நிற்போமா என்பதெல்லாம் அப்போது முடிவு செய்ய வேண்டும். விஜயகாந்த் அவர் எப்பவுமே நண்பர், அது வேறு விஷயம். விஜயகாந்தோடு செல்வோமா என்பதெல்லாம் இப்போது சொல்ல முடியும். இதுல இருக்கின்ற காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு சென்ற பாராளுமன்ற தேர்தலிலே காங்கிரசின் மீது மிகப்பெரிய கோபம் மக்களுக்கு இருந்தது என்பதை நான் உணர்வேன். ஆனால் அந்த கோபம் என்பது மறைந்து இப்போது மன வருத்தமாக இருக்கின்றது. விரைவில் மக்களின் அந்த மன வருத்தத்தையும் போக்கி எப்படி அவர்கள் காங்கிரஸை ஆதரித்தார்களோ மீண்டும் அதுபோல அவர்கள் காங்கிரஸை ஆதரிப்பதற்கு நாங்கள் பாடுபடுவோம்.